ஹே காய்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் த வே டு கோயம்புத்தூர். நம்ம ஊர்லேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம கோயம்புத்தூர் தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:27. நான் ஷார்ப்பாக 4 o'clock நான் வந்து கிளம்பலான்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஷார்ப் டைம் என்னால் வந்து கிளம்ப முடியல. எங்கேயாவது நான் இன்னொருத்தருக்கு வெயிட் பண்ணேன். பட் அவங்க லேட்டு பின்னாடி வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நான் ட்ரை பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கின்ற மாதிரி சொல்லிட்டேன். எனிவே காய்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என் பேர் நவீன்குமார். நம்ம சேனலுக்கு வந்து எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்போ என்னோடய வீடியோஸ்லாம் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஆல்சோ எல்லோரும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரொம்ப லாங் ரைட். இந்த லாங் ரைடில் வந்து நிறைய விஷயம் அவங்களால வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எவ்ரி ஒன் எல்லோரும் என்ஜாய்டோட இந்த வீடியோஸை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைவே போயிட்டு நம்ம மீட் பண்ணுவோம். காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். அது ரொம்ப தூரம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 20 kilometers 15 kilometers நம்ம வீட்டில் இருந்து ஆம்பூர் 10 minutes ஆகிடுச்சிங்க ஆம்பூர் வரத்துக்கு. ஆனால் இருந்தாலும் 110 மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். ஹைவேல வந்து அதுக்கு முன்னாடி ஸ்லோவாக விட்டுருந்தேன். காய்ஸ், நம்மளுடைய முதல் டோல்கேட் வாணியம்பாடி டோல்கேட் ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து எனக்கு மேக்ஸிமம் நான் கிளம்புன இடத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்? அரௌண்ட் 35 வரும்னு நினைக்கிறேங்க. இது வரைக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் 35 kilometers வந்து நான் 30 minutes கிராஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அங்கே நான் ஸ்லோ பண்ணிட்டு ஆனால் இங்கே மேட்ச் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு டோல்கேட் நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க. இப்போது வாணியம்பாடி டோல்கேட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கிருஷ்ணகிரி இந்த பக்கம் தாண்டினா தருமபுரி கிட்ட நம்மளுக்கு ஒரு டோல்கேட் வருங்க. அது நம்மளுக்கு செகண்ட் டோல்கேட்டாக இருக்கும். இன்னும் இங்கே வந்து கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்கன்னா 40 அரௌண்ட் இருக்குங்க. நம்ம கிருஷ்ணகிரி போய்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு காஃபி எடுத்து போய் பயங்கர சில்லாக இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட்டு வீட்டில் வந்து நம்ம 4:20 நம்ம கிளம்பியிருந்தோம். நம்ம வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு அரௌண்ட் 95 kilometers ஷார்ப்லி வருது. என்னங்க, சம்திங் ஏதோ ப்ராப்ளம் போல். வாட் ஹேப்பன்ட்? ஆக்சிடெண்ட்டா? ஆமாங்க, ஆக்சிடெண்ட் போல் தான். மை காட், என்னங்க இது காலங்காத்தால ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு மூவ் ஆகிறோம். ஐயோயோ, 1 hourல 95 kilometers அடிச்சிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்தோன்னா ஒசூர் பெங்களூர் போகிறோம். இப்படி நம்ம 110 kilometers நமக்கு சேலத்துக்குங்க வருங்க. 110 kilometers இப்படி போனால் 54 ஒசூர், 93 பெங்களூர். பிரிட்ஜுக்கு நம்ம உள்ளே போயிட்டுனா ரைட் எடுத்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். பெங்களூர் போனோன்னா நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேலம். ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு நாம் அங்கே பிரிட்ஜுக்கு மேலே ஏறிக்கலாம். பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். ஓ மை காட், செம்மையாக இருந்துச்சிங்க. எங்கே வந்து இடிச்சுக்குமோன்னு. ஆனால் அது இடிக்காது, நம்ம அவ்வளோ வீட்டில் இருந்தோம். ஏன் ஒன்று காலையில் ஆக்சிடெண்ட் பார்த்துட்டு தாங்க கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. காலங்காத்தால் ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு போகிறோமேன்னுட்டு. ஏன் டிராஃபிக்காக நிற்குதுன்னு பார்த்தா ஆக்சிடெண்ட்டு. மை காட், இங்கே தான் நான் காஃபி பிரேக் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் நோ இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு எங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர சில்லாக இருக்குது. இதே கிளைமேட் நான் ஓட்டிகிட்டு போயிட்டுனா சூப்பராக இருக்குது. காய்ஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா 4:20 வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். 5:20 இது ரீச் ஆகிட்டோம் நம்ம கிருஷ்ணகிரி. 1 hourல 5:20 ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 5:48 டைமு. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி தருமபுரி ரீச்சுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லாரிக்கார வர போகிறாங்க. நான் ஸ்லோ பண்ணி காட்டுறேன், இருங்க. வருங்க, இந்த சைடில் போனால் வந்து தருமபுரிங்க. இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுனா சேலம் ஏறிக்கலாம். இங்கேருந்து சேலம் ஐ திங்க் 70 kilometers வரும்னு நினைக்கிறேங்க. காய்ஸ், செகண்ட் டோல்கேட்டுங்க. ஆமாம், அங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தருமபுரி டோல்கேட்டு. ஐ மீன் இங்கேருந்து தான் தொப்பூர், நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தொப்பூர். தருமபுரி டோல்கேட் இது செகண்டு டோல்கேட்டு. நெக்ஸ்ட் டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுக்கிட்ட வரும். நியர்லி என்னங்க ஒரு இந்த ஓமலூர் தாண்டி வருங்க தேர்ட் டோல்கேட்டு. இது நம்மளுக்கு வந்து செகண்ட் டோல்கேட்டு.
இல்லை நீங்கள் சேலம் போகிறவங்களாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வேலூர் சைட்லேருந்து சேலம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பள்ளிகொண்டாவில் ஒரு டோல்கேட் வரும், வாணிபடியில் ஒன்று, இங்கே ஒன்று 3, அங்கே ஒரு 4 டோல்கேட்டாக வருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டாவது டோல்கேட் நம்ம கிராஸ் பண்ணுறோம். பெட்டர் தென் காலையில் நல்லா இருக்குது. ஆனால் ரெஸ்ட் எடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஏன்னா இந்த டயர்ட்னஸ் பார்த்துக்குள்ள நாம் ஒரு டிஸ்டன்ஸை ரீச் பண்ணிடணுன்றதுக்காக தான் போயிட்டுருக்கேனே. கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவோங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. வாங்க நெக்ஸ்ட்டு அந்த இடம் தான் போகணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு எனக்கு. தொப்பூர் அந்த பள்ளத்தாக்கு இருக்குது இல்லைங்களா, எடுத்த உடனே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆக்சிடென்ட்ஸ். ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம சேலம் சைடு வந்தவங்களுக்கு நிறைய தெரியும் இந்த ரோடு வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரான ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பாங்க இது ரொம்பவே டேஞ்சரான ரோடு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குடிச்சிட்ருக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பீடெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, பேரிகார்டில் சொருகி இருப்பேன். இங்கே பாருங்கள் என்ன மாதிரிலாம் செட்டப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு சேஃப் டெக்காக. அந்த அளவுக்கு கழுவி ஊற்றிருப்பேன், யாரா நீ எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு சிசிடிவியில் பார்த்துட்டு. இங்கே கம்ப்ளீட் வந்து கேமரா செட்டப்ஸுங்க. ஏன்னா சடனாக என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியறது இல்லைங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸுங்க இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சேஃபாக தான் பண்ணுறாங்க இந்த இடத்துல. பட் சீரியஸ்லி இந்த ரோடெலாம் வந்து தைரியம் வேணுங்க. ஒரு டைம் வர சரியான ஆக்சிடெண்ட்டுங்க கண்ணு முன்னாடியே. இந்த ரோட்டில் பாருங்கள், அந்த கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த சென்டரில் வந்து அந்த வி டைப்பு அந்த இதெல்லாம் கோட்டெல்லாம் போட்டார், கிட்டுக்கிட்டு ஆமே எகிறதுங்க வண்டி. இந்த டேர்ன்லாம் பாருங்களேன், சீரியஸாக ஐயோ கிட்டுன்னு அதிருதுங்க. பயங்கரமான டேர்னாக இருக்கும் பாருங்கள். அல்டிமேட் இல்லைங்களா? இங்கே ஒரு வியூவே இருக்குது, சீரியஸாக வேற மாதிரி இருக்குங்க. பாருங்க, ஐயோ வயிறே கலக்குதுங்க அந்த குட்டி குட்டி இதுலேயே நம்மளுக்கு ஏறி இறக்குறது. நான் இப்படி ஏறிக்கிறேங்க. ஆமாடா, அதுலேயும் ஒன்று நோட் பண்ணிங்க, இந்த இடம் தாங்க ரொம்ப டேஞ்சர். இந்த இடம் இந்த லாரி போகுது இல்லைங்களா, ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸுங்க. அவங்க ஒரு டைம் பெரிய ஆக்சிடென்ட் நியூஸ்லாம் பயங்கர ஆச்சு. ஒன்றுக்கு பின்னாடி ஒரு லாரி அடித்து 13 காருக்கு மேலே நசுங்கி எல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. பாருங்க, மை காட், நடுவில் வேறு சிக்கிக்கிறேங்க. அது வேறு தூக்கி அடிக்குது. நமக்கு வேறு பின்னாடியெல்லாம் வலிக்குது. ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் ஸ்டாப் பண்ணி வியூவெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கா நின்று பார்க்க அலோடு இல்லைங்க இந்த இடத்துல. ஏன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ இங்கே எந்த வண்டியும் வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம நிற்க வைக்கக்கூடாது. இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ணிக்கணுன்றுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். பள்ளத்தாக்குலேருந்து தப்பிச்சிட்டோங்க. இப்போ முருகா, இந்த பள்ளம் வேறு தப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அரௌண்ட் நம்ம தொப்பூர் ரீச்சுடு முடிஞ்சா அங்கே ஒரு டீ பிரேக் எடுக்கலாமான்னு ஒரு ஐடியா. காய்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓம்லூர்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நியர்லி இப்போ நம்ம அரௌண்ட் சேலம் வந்தாச்சு. நம்மளுடைய அடுத்த 3வது டோல்கேட் இது. இதுக்கு அடுத்து எங்கே டோல்கேட் இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. இன்னொரு 1 or 2 டோல்கேட் தான் நம்ம மேபி கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த டோல்கேட்டில் தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே பெரிய ரூட்டு, நல்லா பெரிய ரூட்டாகவே செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவுட்டாக போகிறது மட்டும் சின்ன ரூட்டுங்க. இங்கேருந்து நம்மளுக்கு சேலம் ரொம்பவே கிட்டங்க. அதுவும் நம்ம சேலம் ரீச் ஆயாச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் தான் இருக்கோம். இப்போது நம்ம சேலம் வந்தாச்சு. சேலம் என்ட்ரு ஆகிட்டு நம்ம உள்ள. நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ஞாபகமே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், சேலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நேராக போனால் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர். நம்ம கூகுள் மேப் அதுதாங்க காட்டுது. 9:59க்கு ரீச் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு இருக்கு.
ஆனால் நான் ஈரோடில் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணோம். அவன் கூட்டிகிட்டு நான் ஈரோட்லேருந்து ஈவினிங் கிளம்புறதா இல்லை இப்போயே கிளம்புறதான்னு சீரியஸாகவே ஐடியாவே இல்லைங்க. ஆனால் எனக்கு இப்போயே வர சொல்லிருக்காங்க. ஈரோடில் கோயம்புத்தூரில் இருக்காங்க, டேரெக்டாக வந்துருன்ற மாதிரி. அதுதாங்க ஏற்காடு ஹில்ஸ். ஏற்காடு ஹில்ஸ் அதுதாங்க. அங்கே போயிருக்கலாம், பட் பட்ஜெட் ப்ராப்ளம். சரி வாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். காய்ஸ், 4th டோல்கேட், நம்மளுடைய 4வது டோல்கேட் டேயில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4வது டோல்கேட் நாம் வந்திருக்கோம். சேலம் டோல் லிமிடெட், சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம்ங்க டோல். ஆமாங்க, குமாரபாளையம் வந்துட்டுங்களா? ரைட்டு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிறோம். இத்தனைக்கும் க்ரூசிங் ஸ்பீடில் தான் ஓட்டணும். அடித்து ஓட்டி தான் எப்போயோ ஈரோடு தான் அடையிருக்கலாம் போல இருக்கே. சூப்பங்க, இங்கே பாருங்களேன், எல்லாம் பயங்கரமாக கட்டி அழகாக வச்சுருக்காங்க. ரோடு கிடைக்கிது. இந்த சில்னஸ் போகிறதுக்குள்ளே நான் வந்து அந்த மேக்ஸிமம் பிடிச்சிருவேங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த சில்லாக இருக்குது கிளைமேட்டு, ஓட்டும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. டயர்ட்னஸ் தெரியல, வெயில் ஆகிடுச்சுன்னா டயர்ட் ஆகிடும். ஸோ நான் அதுக்குள்ளார வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எங்கேயாச்சும் ஹோட்டலில் பார்த்து உட்காந்து வருவேன். ஈரோட்டில் தான் எப்படின்னு தெரியலை, அது கிட்டே போய்ட்டு நம்ம கால் பண்ணி காட்டிருக்கேன். சரி வாங்க, நெக்ஸ்ட் இதில் நம்ம போயிட்டு அப்படியே அதை பற்றி நம்ம பண்ணுவோம். ஆனால் அங்கே போய் பயங்கர ஃபன்னு இருக்கும் அதில். ஆனால் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம், சீரியஸ்லி. ரோடு அல்டிமேட்டுங்க, செம்ம ரோடுங்க, சூப்பராக பிடிக்க முடியுது. அதனால தான் சீக்கிரம் போக பார்த்துட்ருக்கேங்க. காய்ஸ் இதுதான் வந்து காவிரி ஆறு, பார்த்துக்கோங்க. நாம் இப்போது குமாரபாளையம் பவானி வந்துட்டோம். பவானி சிவன் கோயில், அது பவானி சிவன் கோயில். இது காவிரி ஆறு, அல்டிமேட்டாக இருக்குங்க, செம்ம. நம்ம ஆக்சுவலாக நம்ம தொப்பூர் அண்ணனுக்கு டேர்ன் ஆனோம் இல்லைங்களா? நம்ம அந்த இதில் வந்து ஒரு ஒன் வே ரோட் மாதிரி இருக்கும், ஹைவே கிடையாது. அதில் வந்து நம்ம இங்கே தான் ஜாயிண்ட் ஆகிப்போம். அல்டிமேட்டுங்க, காவேரி ஆறு தாங்க. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்களேன். ஐயோ, இந்த பக்கம் ஒரு மலை மேலே கோயில் இருக்குது, அந்த பக்கம் ஒரு மலை மேலே கோயில் இருக்குது. ஆல்சோ இது எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான கோயில். நான் ரெகுலர் அடிக்கடிக்கு நிறைய வந்திருக்கேங்க. எங்கள் அப்பா கூட அதிகம் வருவேன். ஸோ சபரிமலைக்கு போகும்போதுலாம் ரெகுலராக நிறைய வந்திருக்கோம் இந்த கோயிலுக்கு. சங்கமேஸ்வரர் கோயில் சூப்பராக இருக்கும் கோயில். குமாரபாளையம் அந்த பக்கம் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஸோ இங்கே சிக்கனா செஞ்சுருவாங்க, என்னைய பிடிச்சி நிற்க போட்டுருவாங்க. எனிவே போகலாம் வாங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருந்தூர் வரையும் போயிட்டேன். நான் பெருந்தூரை போயிட்டு ஒன்று நம்ம கோயம்புத்தூர் போகிறதா இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூர்லாம் மேட்டுப்பாளையம் போகிறதா இருந்துச்சு. சடனாக வந்து பிளானை தூக்கி இப்படி விசிறி போட்டாங்க. ஈரோடே வந்துடு, நாங்கள் ஈரோடு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடில் இருக்கிற பையன் எல்லாத்தையும் பேசிவிட்டு ஓகே நான் ஈரோடு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஓகே ஆச்சா தெரியல. பட் இவர் ஈரோடு வந்துரு இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கூப்பிட்டுறாரு. ஸோ நாம் இப்போது ஈரோட்டுக்குள்ளே வந்து இங்கேருந்து ஷார்ட்கட்டு அவர் லொக்கேஷன் அனுப்பிச்சார், அதில் பூந்து போயினுக்கிறோம். காட் கிரேஸ், ரோடு நல்லாயிருக்கு சாமி. ஆனால் வரவங்க தான்ப்பா சரியில்லை, பூந்து வராங்க. அம்மா நானும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு இந்த ரோட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு. என்னங்க ஓட்டுறாங்க, ஐயோ ஹைவேல ஓட்டுறாப்புல ஓட்டுறாங்கங்க. என்ன கொஞ்சம் நமக்கு புது ரோடு இல்லையா, வேணான்னு சொல்லிட்டு லிமிட்டடாகவே போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு ஸ்டில் 11 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. காய்ஸ் இதுதான் காய்ஸ் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் இருக்குது. நான் இப்போ இந்த ரவுண்டானா கட்டு அடிச்சுக்கிட்டு அங்கே போகணும். நம்மளால் எங்கேக்கு லொக்கேஷன் போட்டு கொடுத்தான்னு தெரியலைங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டு ஸ்டில் 3.6 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 9 மினிட்ஸு சொல்லி. டைமிங் கூட போடலங்க. இடதுபுறம் செல்ல வழி விடவும், ஃப்ரீ லெஃப்ட். ஏப்பம் வருதுங்க, பசிக்குதுங்க. ஐயா சிக்னல் போடுங்க ஐயா. இப்போ
இப்போ தாங்க ஷோல்டர் பெயினே லைட்டாக வருது. R15 சும்மா குறை சொல்லாதீங்க யாராக இருந்தாலும். அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. ஏன் நல்ல வண்டிங்க சீரியஸாகவே R15 அசால்ட்டெல்லாம் குறை சொல்லி விட்டுறாங்க முதுகுலின்னு. பவர் டு வெயிட் ரேஷியோவில் வண்டி வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு வண்டிக்கு. அண்ட் ஹைட்ரூ அந்த ரைடிங் பொசிஷன் இருக்குது இல்லைங்களா, அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் தான் வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஈரோடு பஸ் ஸ்டாண்டுங்க, மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஆஃப் ஈரோடு இதுதான். இங்கே ஐயோ என்னங்க ரோடு இப்படி இருக்குது, அட்வென்ச்சரு ஆமே. இந்த மாதிரி அட்வென்ச்சர் ரோட்ஸில் மழை வந்திருந்தா என்ன ஆகும்? ஆல்ரெடி நானே வண்டியை கழுவலைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தாங்க வந்துட்டுருக்கேன். காலையில் எழுந்து அப்படியே சும்மா லைட்டாக வண்டியை துடைக்காமல் எடுக்கக்கூடாதுன்ற கட்டாயத்துக்காக தொடச்சி எடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். மென்ஷன் நேராக உள்ளார போனால் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் தாங்க வழி. ஸ்டில் 3.2 கிலோமீட்டர்ஸ்னு காட்டுது. ஸ்ட்ரெயிட்டு அப்படின்னு எங்கேயோ போகுதுங்க, வாங்க போகலாம். எங்கே போகிறோம் அங்கே போகிறோம். இல்லை இவர் வீட்டுக்கு வழி அனுப்பிச்சாரா, இல்லை அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சாரா, இல்லை பொதுவாக லாக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரான்னு தெரியல. வேறு வழி இல்லை, இப்படி தான் நம்ம போய் ஆகணும். இதோட பேச்சு கேட்டால் தான் இன்றைக்கி நம்ம பொழப்பு ஓடுங்க, வேறு வழி இல்லை. 2.9 கிலோமீட்டர்ஸ். 8 கிலோமீட்டரில் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்கணுமா? ஐயோ சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். மணிக்கூண்டு பவானி 15 கிலோமீட்டர், மேட்டூர் 57. ஐயோ நெக்ஸ்ட் ரைட் அம்மை. கரெக்டாக தாங்க போகிறோம். சிதம்பரத்துக்கு இங்கேருந்து பஸ் இருக்குங்களா? ஆமாம், இங்கேருந்து நான் இப்படி ஷார்ட்கட்டில் பிடிச்சிருங்க. அம்மா சந்தா சுற்ற ஓடுது. ஆனால் மெயின் ரோடே சந்துக்குள்ளே தான் இருக்குதுன்ற போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. சம்திங் இது எங்கேயோ போகிறோம் மெயின் ரோடுங்க. இது சென்னை ஹைவே ஜாயிண்ட் ஆகிற மெயின் ரோடுன்னு எனக்கு. ஏன்னா சிதம்பரம் பஸ் வருது, அது சென்னை ஹைவே ஜாயிண்டாக தான் போகும். காவேரி ரோடா? ஹாய் காய்ஸ், நம்ம வந்து ஈரோட்லேருந்து விளாக் பண்ணவே இல்லை. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு நம்ம அவர் கூட வந்தனால வந்து சரியாக விளாக் பண்ண முடியல. பிகாஸ் ஆல்சோ வந்து கோப்ரோடையும் சார்ஜ் இல்லை. நம்ம ஃபைனலி வந்து இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட இருக்கோம். நம்ம டோரோ அங்கே பார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்டோட வீட்டாண்ட. இப்போல்லாம் வந்துட்டாங்க, இன்னொருத்தர் மட்டும் வரணும், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல்சோ இருங்க யார் யாருன்னு காட்டுறேன். நம்ம ஃப்ரெண்டு வீடு. ஏன்னா வந்து நம்ம வண்டியை நம்ம பார்க் பண்ணியிருக்கோம் அங்கே. இவங்கள பக்கம் தான் மெயினாக வந்தது. இப்போ யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதி அண்ட் ஆனந்தி, அது அந்த வாலு தனு அண்ட் ஆல்சோ இந்த ஆன்டி ஜெர்லின்னு. ஸோ எல்லோரும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஆல்சோ இன்னொருத்தரும் வந்துட்டு இருக்காங்களாம். அண்டு இதுக்கு மேலே என்ன ஃபன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்ட் 2 வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் ஃபுல் விளாக் போட முடியல. பிகாஸ் வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி வந்து ஃப்ரெண்டு கூட வந்தாலும் வந்து விளாக் என்னால் பண்ண முடியல. நெக்ஸ்ட் நான் ரிட்டர்ன் போகும்போது வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் விளாக் வந்து மேட்டுப்பாளையம் டு வெள்ளூர் நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் விளாக் நான் போடுறேன். இதுக்கு மேலே நம்ம பர்த்டேகளுக்கு பல ஃபன் இருக்குது, அதை முடிச்சுட்டு அது ஒரு தனி வீடியோவாகவே நான் போட்டுடுறேன். அவங்கள வச்சு ஒரு கிரிஞ்ச் பண்ணிடுவோம், சின்ன ஒரு கிரிஞ்ச் பண்ணிவிட்டு அது வீடியோவாக போட்டுருவோம். அண்ட் டடா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவாக இருங்க. பார்ட் 2 கண்டிப்பாக வரும். ஸ்டே டியூன். பை டு ஆல்.